بسم الله الرحمن الرحيم இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக. இந்த சூறாவில் கூறப்பட்டுள்ள வழிகாட்டலின் பொருள். இந்த சூறாவில் கூறப்பட்டுள்ள வழிகாட்டல் என்பது வெற்றிக்கு நேர்வழி காட்டப்படுவதையும் வழிநடத்தப்படுவதையும் குறிக்கிறது. அல்லாஹ் கூறினான், இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக. இதன் பொருள், எங்களுக்கு வழிகாட்டு, நேர்வழிகாட்டு, வழிநடத்து, மேலும் எங்களுக்கு சரியான வழிகாட்டலை வழங்கு என்பதாகும். மேலும் வஹதை நாஹு நஜ்தைன், அவனுக்கு 2 வழிகளை நாம் காட்டினோம். 90:10. இதன் பொருள், அவனுக்கு நன்மை தீமை ஆகிய வழிகளை நாம் விளக்கினோம் என்பதாகும். மேலும் அல்லாஹ் கூறினான், இஜ்தபஹு வஹதாஹு இலா சிராத்திம் முஸ்தகீம், அவன் அவரை தேர்ந்தெடுத்து அவரை நேரான பாதைக்கு வழிநடத்தினான். 16:121. மேலும் ஃபஹ்தூஹும் இலா சிராத்தில் ஜஹீம், மேலும் அவர்களை கொழுந்துவிட்டெரியும் நெருப்பின் பாதைக்கு வழிநடத்துங்கள். 37:23. அதேபோல் அல்லாஹ் கூறினான், வ இன்னக லதஹ்தி இலா சிராத்திம் முஸ்தகீம், மேலும் நிச்சயமாக நீர் மனித குலத்தை நேரான பாதைக்கு வழிகாட்டுகிறீர். 42:52. மேலும் அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹதானா லிஹாதா, எல்லா புகழும் நன்றியும் அல்லாவுக்கே, அவன்தான் எங்களை இதற்கு நேர்வழி காட்டினான். 7:43. இதன் பொருள், இந்த முடிவுக்கு, ஸ்வர்க்கத்திற்கு எங்களை வழிநடத்தி நேர்வழி காட்டினான் என்பதாகும். அஸ்ஸிராத் அல் முஸ்தகீம், நேரான பாதையின் பொருள். அஸ்ஸிராத் அல் முஸ்தகீமின் பொருளை பொறுத்தவரை இமாம் அபூ ஜஃபர் தபரி அவர்கள் கூறினார்கள், அரபு மொழியின்படி சிராத் அல் முஸ்தகீம் என்பது கிழிகளற்ற தெளிவான பாதை என்பதில் உம்மா, அதாவது சமுதாயம், ஒருமித்த கருத்தை கொண்டுள்ளது. உதாரணமாக, ஜரீர் பின் அதியா அல் கதஃபி அவர்கள் ஒரு கவிதையில் கூறினார், மற்ற பாதைகள் வளைந்திருந்தாலும் நம்பிக்கையாளர்களின் தலைவர் நேராகவே இருக்கும் ஒரு பாதையில் இருக்கிறார். தபரி அவர்கள் மேலும் கூறினார், இந்த உண்மைக்கு பல சான்றுகள் உள்ளன. தபரி அவர்கள் தொடர்ந்தார்கள், அரபியர்கள் சிராத் என்ற சொல்லை நல்ல அல்லது கெட்ட ஒவ்வொரு செயலுக்கும் கூற்றுக்கும் பயன்படுத்துகிறார்கள். எனவே அரபியர்கள் நேர்மையான நபரை நேராக இருப்பவராகவும் தீய நபரை வளைந்தவராகவும் வர்ணிப்பார்கள். குரானில் குறிப்பிடப்பட்டுள்ள நேரான பாதை இஸ்லாத்தை குறிக்கிறது. இமாம் அஹ்மத் அவர்கள் தனது முஸ்னதில் பதிவு செய்துள்ளார்கள், அந்நவாஸ் பின் சம்ஆன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார், அல்லாஹ் ஒரு உதாரணத்தை அமைத்துள்ளான். ஒரு சிராத், நேரான பாதை, அது இருபுறமும் 2 சுவர்களால் சூழப்பட்டுள்ளது. அந்த சுவர்களுக்குள் திரை போடப்பட்ட பல திறந்த கதவுகள் உள்ளன. அந்த சிராத்தின் வாசலில் ஒரு அழைப்பாளர் இருக்கிறார். அவர், மக்களே, இந்த பாதையிலேயே இருங்கள், அதிலிருந்து விலகாதீர்கள் என்று அறிவிக்கிறார். இதற்கிடையில் அந்த பாதைக்கு மேலிருந்து ஒரு அழைப்பாளர் இந்த கதவுகளில் ஏதேனும் ஒன்றை திறக்க விரும்பும் எந்த ஒரு நபரையும் எச்சரிக்கிறார். உனக்கு கேடுதான், அதை திறக்காதே, ஏனென்றால் நீ அதை திறந்தால் நீ அதன் வழியாக சென்று விடுவாய். அந்த நேரான பாதை இஸ்லாம், அந்த 2 சுவர்கள் அல்லாவின் வரம்புகள். அதே சமயம் அந்த கதவுகள் அல்லாஹ் தடை செய்துள்ளவற்றுக்கு ஒப்பாக இருக்கின்றன. அந்த சிராத்தின் வாசலில் இருக்கும் அழைப்பாளர் அல்லாவின் வேதம். அதே சமயம் அந்த சிராத்திற்கு மேலே இருக்கும் அழைப்பாளர் ஒவ்வொரு முஸ்லிமின் இதயத்திலும் இருக்கும் அல்லாவின் உபதேசம். நம்பிக்கையாளர்கள் வழிகாட்டலை கேட்டும் அதன்படி நடந்தும் கொள்கிறார்கள். ஒருவர் கேட்டால், ஒரு நம்பிக்கையாளர் ஒவ்வொரு தொழுகைக்கும் மற்ற நேரங்களிலும் அல்லாவிடம் வழிகாட்டலை ஏன் கேட்கிறார்? அவர் ஏற்கனவே சரியான வழிகாட்டலில் இருக்கும்போது அவர் ஏற்கனவே வழிகாட்டலை பெறவில்லையா? இந்த கேள்விகளுக்கான பதில் என்னவென்றால், ஒரு நம்பிக்கையாளர் ஒவ்வொரு நாளும் நாள் முழுவதும் வழிகாட்டலின் பாதையில் உறுதியாக இருக்கவும், அதில் இன்னும் உறுதியாகவும் விடாப்பிடியாகவும் இருக்க செய்யவும் மேன்மைமிக்க அல்லாவின் உதவி தேவைப்படுகிறது. ஒரு அடியானுக்கு
அல்லாவின் அனுமதியின்றி தனக்கு நன்மை செய்யவோ அல்லது தீங்கு செய்யவோ சக்தியில்லை. எனவே அல்லாஹ் அடியானுக்கு தொடர்ந்து தன்னிடமே கேட்குமாறு வழிகாட்டினான். அதனால் அவன் அவனுக்கு தனது உதவியையும் உறுதியையும் வெற்றியையும் வழங்குவான். நிச்சயமாக யாரிடம் தன்னிடமே கேட்குமாறு வழிகாட்டுகிறாரோ அவரே மகிழ்ச்சியானவர். ஒரு நபருக்கு இரவிலோ அல்லது நாளிலோ அல்லாவின் உதவி அவசரமாக தேவைப்பட்டால் இது குறிப்பாக பொருந்தும். அல்லாஹ் கூறினான், யா ஐயுஹல்லதீன ஆமனோ ஆமினோ பில்லாஹி வரசூலிஹி வல் கிதாபி அல்லதி நஸ்ஸல அலா ரசூலிஹி வல் கிதாபி அல்லதி அன்சல மின் கபுலோ. நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாவையும் அவனது தூதரையும் அவன் தனது தூதருக்கு இறக்கியருளிய வேதத்தையும் அவனுக்கு முன் அவன் இறக்கியருளிய வேதத்தையும் நம்புங்கள். எனவே இந்த வசனத்தில் அல்லாஹ் நம்பிக்கையாளர்களுக்கு நம்புமாறு கட்டளையிட்டான். இந்த கட்டளை தேவையற்றது அல்ல. ஏனென்றால் இங்கு கேட்கப்படுவது நம்பிக்கையின் பாதையில் நிலைத்திருக்க உதவும் செயல்களை செய்வதில் உறுதியும் தொடர்ச்சியும் ஆகும். மேலும் அல்லாஹ் தனது நம்பிக்கையுள்ள அடியார்களுக்கு பிரகடனம் செய்யுமாறு கட்டளையிட்டான். ரப்பனா லா துஸிஹ் குலூபனா பாத இத் ஹதைதனா வஹபுலனா மின் லதுன்க ரஹ்மதன் இன்னக அந்தல் வஹாபோ. எங்கள் இறைவலே, நீ எங்களுக்கு நேர்வழி காட்டிய பிறகு எங்கள் இதயங்களை தவறான பாதைக்கு திருப்பிவிடாதே. மேலும் எங்களுக்கு உன்னிடமிருந்து கருணையை வழங்குவாயாக. நிச்சயமாக நீயே பெருங்கொடையாளன். 3:8. ஆகவே இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக என்பதன் பொருள், எங்களுக்கு வழிகாட்டலின் பாதையில் உறுதியாக இருக்க செய்வாயாக, அதிலிருந்து எங்களை விலக செல்ல எங்களை அனுமதிக்காதே என்பதாகும்.